திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குதிரை வியாபாரி ஒருவர் இருந்தார். அவரிடம் இருந்த பெண் குதிரை ஒன்றுக்கு வெகு நாட்கள் வரை குட்டிகள் இல்லை. பாபாவின் அருளால் அந்த குதிரைக்கு பல குட்டிகள் பிறந்தன. அவற்றுள் முதலில் பிறந்த குதிரை குட்டியை பாபாவுக்கு அன்பளிப்பாக அளித்தார் வியாபாரி. பாபா அந்த குதிரைக்கு ஷியாம் சுந்தர் என்றோர் அழகான பெயர் சூட்டினார். ஷியாம் சுந்தர் பாபாவுடன் துவாரகாமாயில் கிழக்கு திசையில் உள்ள அறையில் இருக்கும். பாபாவுக்கு ஆரத்தி நடைபெறும் போது பாபாவின் எதிரில் ஷியாம் சுந்தர் நிற்கும். ஆரத்தி முடிந்ததும் அது பக்தியுடன் பாபாவை தலை வணங்கும். பாபா முதலில் ஷியாம் சுந்தருக்கு உதியை இட்டு விடுவார். அதன் பிறகே மற்ற பக்தர்களுக்கு உதியை அளிப்பார். பாபா உறங்குவதற்காக துவாரகாமாயில் இருந்து சாவடிக்கு ஊர்வலமாக செல்லும் போது ஷியாம் சுந்தர் பூரண அலங்காரங்களுடன் நடனமாடிக்கொண்டு முதலில் செல்லும். சாவடி ஆரத்தியிலும் ஷியாம் சுந்தர் தான் பாபாவை வணங்கி முதலில் உதியை இட்டுக்கொள்ளும் பேற்றை பெற்றிருந்தது. அந்த ஷியாம் சுந்தர் 1945 முக்தி அடைந்தது. அதன் நினைவாக ஸ்ரீ பாலா சாஹிப் என்கிற பக்தர் ஒரு குதிரை சிலையை செய்து அர்ப்பணித்தார். இந்த சிலை துவாரகாமாயில் பாபா அமரும் கல்லுக்கு வடக்கு திசையில் நிறுவப்பட்டுள்ளது. 5 அறிவு பிறவியாக இருந்த போதிலும் பாபாவின் பரம பக்தனாக இருந்து அவரது அன்புக்கு பாத்திரமாகி அவரது அருளால் முக்தியும் எய்திய ஷியாம் சுந்தரின் சிலை தரிசனத்துக்கு உரியது என்ற பாபாவின் குதிரை பற்றிய பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.